Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இது வந்து ஏற்கனவே ஏப்ரல் மாதம் போர் நிறுத்த உடன்படிக்கையானது ஏற்பட்டது. அப்போது முதல் அமைதி காக்கப்பட்டு வந்த நிலையில இப்ப இந்த தாக்குதல், அதுவும் நேரடி தாக்குதல்ல இறங்கி இருக்காங்க. இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் எழுப்புது. இது தொடர்பா இந்த செய்தியை மிக நுணுக்கமாக பின்தொடர்ந்து வரும் நமது அரசியல் பிரிவு ஆசிரியர் ஹரிஹரன் அவர்கள் இருக்கிறார். அவர்கிட்ட கேட்கலாம். ஹரி சார், உங்ககிட்ட முக்கியமா ஒரு கேள்வி கேட்கணும். இஸ்ரேல் ஈரானின் ஆற்றல் எனர்ஜியை குறிவைத்து இந்த ஏவுகணை தாக்குதல்களானது தொடர்ந்து ட்ரோன் அப்படின்ற விஷயங்கள், ட்ரோன் தாக்குதல் அப்படின்லாம் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விஷயம் வந்து ஈரானுடைய பொருளாதார கட்டமைப்பை உடைப்பதற்காக அப்படின்னு பார்க்கலாமா? நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப பர்டினன்ட்டான கேள்வி. இந்த ஆபரேஷன்ஸ் ஆனது பிப்ரவரி மாசத்துல இருந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்பு ஜூன்ல ஒரு ஆபரேஷன் நடந்தது. 2 மாதமா ஒரு சீஸ்ஃபயர் இருக்கு, ஒரு சண்டை நிறுத்தம் இருக்குன்னு பேரு தான். ஆனா சின்ன சின்ன தாக்குதல்கள், சில சமயங்கள் பரஸ்பர பெரிய தாக்குதல்கள் அப்படின்னு இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது உடைக்கப்பட்டு வருது தான் பார்க்கின்றோம். இது அடுத்த கட்டமாக போய் ஈரானும் இஸ்ரேலும் பரஸ்பரம் நேரடியாக தாக்கிக் கொள்ளக்கூடிய நிகழ்வை பார்க்கணும். நீங்க குறிப்பிட்டது போல ஈரானுடைய பெட்ரோ கெமிக்கல் சைட்டை இஸ்ரேல் தாக்கி இருக்கிறது. முதல்ல பிப்ரவரியில அமெரிக்காவும் இஸ்ரேலும் சில வாரங்களுக்கு தொடர்ந்த தாக்குதல்கள்ல அவங்க மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ் மட்டுமே தாக்கினாங்க. ஈரானுடைய பொருளாதார நிலைகளை தொடவில்லை என்பதை நம்ம பார்க்கணும். ஏன்னா அது ஒரு ரெட் லைனாக டொனால்ட் ட்ரம்ப் வைத்துக் கொண்டிருந்தார். இப்போ ஈரான் உடைய சிவிலைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸே அழிச்சிருவோம், ஈரானுடைய சிவிலைசேஷனையே ஒழிச்சிருவோம்னு ட்ரம்ப் மிரட்டினாரே தவிர he did not follow his threat. நடுவுல ஈரானுடைய எண்ணெய் வளத்தை குறிவச்சு இஸ்ரேல் தாக்க முற்பட்ட போது கூட அதை கண்டித்தார். அது நடக்காது என டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். இப்போ இந்த சமீப வாரங்கள்ல பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து ஒரு டீல் எட்டப்படலாமா, எட்டப்பட முடியாதா அப்படின்னு ஈரானும் அமெரிக்காவும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில தான் இஸ்ரேல் இந்த தாக்குதலை செய்திருக்கிறது. அதுவும் ஈரானுடைய எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை குறிவைத்து தாக்கி இருக்கிறது. நான் உடனடியா நெத்தனியாவுடன் பேச போறேன் அப்படிங்கிறாரு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரே பக்கத்துலதான் இருக்கா, இல்ல இஸ்ரேலை ஏவி விட்டு ஈரான் மீதான இந்த அழுத்தத்தை, ராணுவ அழுத்தத்தை அமெரிக்காவும் கூட ஊக்குவிக்குதா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு சீஸ்ஃபயர் வந்துடும், வெகு விரைவிலேயே ஒரு நார்மல்சி வந்துடும் அப்படின்னு கடந்த சில வாரங்களா சர்வதேச செய்திகளை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு உணர்வு. ஏதோ டீல் எட்டிட்டாங்க, ஏதோ எட்ட போறாங்க, இன்னும் 2 நாட்கள்ல, 1 நாட்கள்ல இந்த ஹைப்ப ட்ரம்ப்பும் கூட கொடுத்து வந்தார். அது இப்ப இன்னும் சவாலா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. பொருளாதார நிலைகளை, குறிப்பாக ஈரானுடைய பொருளாதார பலம் அப்படிங்கிறது தன்னுடைய எண்ணெய் வளத்துல தான். அதை இஸ்ரேல் குறி வச்சிருக்கிறாங்க. பதில் தாக்குதலையும் ஈரான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு பெரிய பிரச்சனையாக லெபனான்ல இஸ்ரேலுடைய செயல்பாடு இருக்கிறது. லெபனான்ல ஒரு மிக முக்கியமான சக்தியாக, அரசாங்கத்துடைய அங்கமாகவும் இருந்து கொண்டு, அதே வேளையில அரசாங்கத்துடைய அங்கமாகவும் இல்லாம அது ஒரு ஸ்டேஞ்ச் கிரியேட்டர் லெபனானி. ஹெஸ்புல்லா வந்து இஸ்ரேலோட மோதி கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் ஹெஸ்புல்லாவுடைய தாக்குதல்கள் பல நிலைகளை தாக்க, பெய்ரூட் நோக்கி போகலாமா அப்படிங்கிற முயற்சிகள்லாம் செய்ய, இந்த லெபனான் விவகாரமும் சரி, இஸ்ரேல் இந்த ட்ரம்ப்புடைய முயற்சிக்கு பரிபூர்ணமா ஒத்துழைக்காததும் சரி ஒரு பெரிய சவாலாக ஏற்பட்டிருக்கிறது. சற்றே அடங்கிய போர் பதற்றம் மீண்டும் அதிகரித்திருக்கிறது. அதோடைய விளைவை தான் நம்ம பார்க்கின்றோம். டிராவல் அட்வைசரிஸ் எல்லாம் ஈரான்ல கொடுத்திருக்காங்க. நீங்க சரியா சொன்னீங்க. இதெல்லாம் இருந்தா கூட இது வந்து உலக போருக்கு வழிவகுத்துடுமோ அப்படின்ற ஒரு விஷயங்களா இருக்கும்போது அண்டை நாடான பாகிஸ்தான் ஒரு முன்னெடுப்பு எடுத்தாங்க. அமைதி பேச்சுவார்த்தை, நாங்க ஈரானையும் அமெரிக்காவையும் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறோம், அமைதியான முறையில இதை கையாளணும் அப்படின்ற ஒரு முயற்சியை மேற்கொண்டாங்க. அந்த முயற்சியும் இப்ப வந்து தோல்வியில முடிஞ்சது. முதல் முயற்சி தோல்வியில் முடிஞ்சது. இருந்தாலும் 2வது முறையாக நம்ம பேச்சுவார்த்தை நடத்துவோம், அதுக்கான முன்னெடுப்புகள் எல்லாம் எடுக்கப்பட்டு வந்த நிலையில இந்த தாக்குதல் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? நீங்க சொல்றது போல இந்த பேச்சுவார்த்தை முயற்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்துது. இதை வந்து ஒரு திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத ஒரு கேண்டிடேட்டாக பாகிஸ்தான் வந்து நாங்க தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு களமிறங்கினாங்க. நேரடியான பேச்சுவார்த்தையும் கூட அமெரிக்க துணை அதிபருக்கும் கலிபாஃப் தலைமையிலான, ஈரான் பார்லிமெண்டரி ஸ்பீக்கர் கலிபாஃப் தலைமையிலான குழுக்கும் இடையே நடைபெற்றது. அது முதல் முறையே தோல்வியுற்றது. அதுக்கப்புறம் மீண்டும் பேசுவோம் அப்படின்னாங்க. மீண்டும் 2 தரப்பும் பயணம் மேற்கொள்றதுக்கு தயாராக இருந்தாங்க. விமானம் வந்து ஆண்ட்ரூஸ் பேஸ்ல காத்துட்டு இருந்தது, அமெரிக்க தலைவர்களுடைய விமானம். ஆனா அது புறப்படலை அப்படிங்கறத பார்த்தோம். பாகிஸ்தான் இந்த முயற்சியில திணற
கத்தாரும் கூட இந்த முயற்சியில துணை வந்ததை பார்க்கின்றோம். ஏன்னா கத்தார் தான் வழக்கமான அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான ஒரு இன்டர்மீடியேட்டரியா இருந்தது. ஸோ கத்தாரும் கூட சில முயற்சிகளை செஞ்சது. நமக்கு கண்ணுக்கு தெரியாம நிறைய பிளேயர்ஸ் இதுல இந்த ரெண்டு தரப்புக்கும் இடையே ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு உடன்படிக்கையை கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது இதோ அதோ அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரே தவிர ரெண்டு பேருடைய நிலைப்பாடுகளும் பல இனங்கள்ல பொருந்தாத நிலைப்பாடுகள். ரெண்டு பேருமே ஒரு மேக்சிமலிஸ்ட் பொசிஷன் எடுக்கிறாங்க. ட்ரம்ப் வந்து அவர் பின்வாங்கிய ஒபாமா மேற்கொண்ட நியூக்ளியர் டீலை விட பெட்டரா இருக்கணும், அப்பதான் தன்னுடைய எலக்ட்ரேட் கிட்ட அதை செல் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறார். ஆனா அந்த கன்செஷன்ஸுக்கு ஈரான் தயாராக இல்லை. அவங்க வந்து ஒரு மாசத்துக்கு மேல ஏற்பட்ட இந்த தாக்குதல்களால ராணுவ பின்னடைவுகளை சந்தித்திருக்கலாம். ஆனா அப்படியே ஆட்சி நிலை குலைந்து அங்க ஒரு கிளர்ச்சி வெடித்து இந்த அயத்தொல்லாக்களோட ரெஜிம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு கனவு நிறைவேறல. அதனால ஈரான் இஸ் வெரி மச் ஸ்டாண்டிங். இன்னொன்னு, இந்த போருக்கு முன்னாடி இருந்த ஒரு லெவரேஜ் அவங்களுக்கு கிடைச்சது. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் இதை மூடி வச்சிருக்கிறாங்க, தடைப்படுத்தி இருக்கிறாங்க. சோ இந்த பேச்சுவார்த்தையில அந்த தடையை நீக்கிறதே ஒரு பெரிய சவால். அந்த தடைக்கு பதில் தடை அமெரிக்கா போட்டிருக்கு. ஒரு பிளாக்கெடுக்கு இன்னொரு பிளாக்கெட் போட்டிருக்கு. அதை எப்படி சரி செய்வது, இந்த ஒரு குளோபல் ஸ்டீலன்ஸை எப்படி உறுதி செய்வதுங்கிறது ஒரு சவால். இன்னொன்னு, ஈரான் வந்து பரிபூர்ணமாக தன்னுடைய அணுசக்தி அணு ஆயுத திட்டத்தை கைவிடணும் அப்படிங்கிறது டொனால்ட் ட்ரம்ப்புடைய எண்ணமாக இருக்கிறது. ஒரு சிற்சில ஆண்டுகள் அதற்கு தயாராக ஈரான் இருந்தாலும் கூட பரிபூர்ணமா ஒத்துழைப்பது நிராயுத பாணியாக அமெரிக்கா கேட்குது அப்படின்னு அதை விடுவது அப்படிங்கிறது சாத்தியமானு தெரியல. 10 வருஷங்கிறாங்க, 20 வருஷங்கிறாங்க. இல்ல இதெல்லாம் பின்னாடி பேசிக்கலாம், முதல்ல சண்டை நிறுத்தத்தை செஞ்சிருவோம், பின்னாடி பேசிக்கலாம் அப்படிங்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஈரானுக்கும் இதுல ஒரு பெரிய இதுல இவ்வளவு சமாளிச்சுட்டோமே, நம்ம சர்வே பண்ணா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு. சோ அத அவங்க அந்த ஆயுதத்தை எடுக்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இல்ல, அவங்க பொருளாதாரம் ரொம்ப பலவீனம் அடைஞ்சிருக்கு, அவங்க ராணுவ பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க. நம்ம அழித்து பார்த்துடலாம், ஒரு டீல பெற்றுடலாம் நமக்கு சாதகமா அப்படிங்கிறாங்க. டீல் அப்படிங்கிறது விட்டு கொடுப்பதுதான், மிட்வே மீட் பண்ணுவதுதான். ரெண்டு பேருமே இதுல ஒரு உறுதி காட்டுறாங்க. அந்த டீல் வந்தா இந்த போர் நிறுத்தம் வரும், இல்ல டீலுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு மெமரண்டம் அது வரணும். அதெல்லாம் வந்து இதோ வரும் அதுவும் வரும் அப்படின்னு பல வாரங்களாக வந்து கொண்டே இருக்கிறது. அது வரல, அதை தாண்டி இதை மோசமடைய செய்யற மாதிரி இந்த சண்டையும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நேரடியாக தொடங்கி இருக்கிறத பார்க்கின்றோம். ஹூத்திகளும் இதுல களமிறங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைய புதிய செய்தி. ஹூத்திகள் பொறுத்த வரைக்கும் எப்படி ஹெஸ்புல்லாவோ அது போல ஈரானுடைய அனுகூலத்துல செயல்படக்கூடிய ஏமென பூர்வமாக கொண்ட ஆயுத அமைப்பு. அந்த அமைப்பு வித்தியாசமா புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில இந்த ஆபரேஷன்ஸ்ல கலந்து கொள்ளாம இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்களும் கூட தாக்குதல்களை செஞ்சிருக்கிறாங்க, இஸ்ரேல் மேல தாக்குதலை தீவிரப்படுத்திருக்காங்க. அப்படிங்கும் போது இது மேலும் தீவிரமடையுதோ, பிரச்சனை வந்து டார்க்கஸ்ட் பிஃபோர் இட்ஸ் டான் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியா இல்ல உண்மையிலே இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு சண்டை எதிர்நோக்கி கொண்டு போவதாங்கிறத பார்க்கணும். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions call 9444227273.